அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு சென்னை ஐஐடி ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மூளையின் உயர் தெளிவு திறன் படங்கள் வெளியீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்மளுடைய மெட்ராஸ் ஐஐடி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உலகிலேயே முதல் முறையாக அதிநவீன முறையில் மூளையின் 5132 செல் பிரிவுகளை துல்லியமாக கண்டறியும் முப்பரிமாண படங்களை சென்னை ஐஐடி வெளியிட்டு சாதனை படைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 3 டைமென்ஷனல் ஷேப்ல நம்மளோட பிரெயினை வந்து அதில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக காட்டுற மாதிரி ஒரு விஷயத்த யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஐஐடி. இது உலகத்திலேயே முதல் முறையாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அமெரிக்காவே பார்த்தோம்னா மூளையோட ஒரு பாதியை மட்டும்தான் இது வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கே கிட்டத்தட்ட அவங்க ஒரு 150 200 மில்லியன் டாலர்ஸ் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இந்தியாவோட ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 115 கோடியிலேயே இந்த ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சுட்டாங்க. இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எப்படி கூகுள் மேப்ஸில் ஜூம் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியுமோ, அதே மாதிரி மூளையோட முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண முடியும். இதனால மூளையில் எப்படி வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு, என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு, எந்த இடத்துல அந்த பாதிப்புகள் இருக்கு, அதுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதில் பல்வேறு ஆராய்ச்சிகளை நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான அம்சம். இந்த தான் அந்த 3D ஹை ரெசல்யூஷன் இமேஜ் ஆஃப் ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதை தான் நம்மளுடைய சென்னை ஐஐடி வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ முதல் செய்தியில் இதை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு நம்மளுடைய பள்ளி கல்வியில பார்த்தோம்னா ஏஐ அப்படிங்கிறது பெரிய பங்காற்றும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டிலேயே முதல் முறையாக ஏஐ வகுப்புகளை நடத்துவதற்காக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்ட மாநிலம்னா அது தமிழ்நாடு மாநிலம் தான். வரக்கூடிய ஆண்டுகளில் தமிழக பள்ளிகளில் குறிப்பாக அரசு பள்ளிகளில் பார்த்தோம்னா ஏஐயோட அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுடைய கற்றல் திறன் அப்படிங்கிறதும் மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்மளுடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தோம்னா முக்கியமான இன்னொரு செய்தி வந்து இருந்துச்சு. அதற்கு முன்னாடி நம்ம திருக்குறளை வந்து பார்த்துருவோம். சரியா? இன்னைக்கு திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்ம மனதுல உறுதி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். ஆனா நம்ம செய்யக்கூடிய வேலையில அந்த உறுதி அப்படிங்கிறது பிரதிபலிக்கல அப்படின்னா உலகம் நம்மளை போற்றாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 670 அதிகாரம் வினைத்திற்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தோம்னா முக்கியமான ஒரு விஷயம், உவேசா பிறந்த தினம் அப்படிங்கிறத தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் கொண்டாட போறாங்க. சரிங்களா? அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி. ஓகேங்களா? இந்த பிப்ரவரி 19ஆம் தேதி இனிமேல் தமிழகத்துல பார்த்தோம்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்பட போகிறது அப்படிங்கிறத நம்மளுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையில வச்சு நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ உவே சுவாமிநாத ஐயர் பத்தி நமக்கு தெரியும். நிறைய ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்து அதை புத்தகங்களா மாற்றி அதற்காக பெரும் தொகையை செலவிட்ட ஒரு முக்கியமான நபர் தான். தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு முக்கியமான பங்களிப்பு அவருக்குன்னு இருக்கு. சரிங்களா? உவே சுவாமிநாதன். ஸோ அவருடைய பிறந்த தினமாக இருக்கக்கூடிய பிப்ரவரி 19ஆம் தேதியை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக தமிழக அரசாங்கம் கொண்டாட இருக்காங்க. சரியா? அதுதான் இந்த செய்தியில கொடுத்துருக்காங்க. வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் இதை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற பிளான். இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எஜுகேஷன் செக்டாரோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு திட்டம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நிறைய மேகசின்ஸ், ஜேர்னல்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், அந்த மாதிரியான பேட்டன் பேப்பர்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளோட ஸ்டடி பர்பஸ்க்காக எடுத்து படிக்கலாம்னு நினைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3 பேஜ் 4 பேஜ் விசிபிளா இருக்கும். அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? நிறைய பெரிய பெரிய இன்டர்நேஷனல் லெவல் மேகசின்ஸ் எல்லாமே இப்படிதான்
ரன் ஆகுது இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளோட எஜுகேஷன் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. நம்மளோட ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அதுவுமே நமக்கு பாதிக்கப்படுது. ஸோ இதுக்காக அரசாங்கம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே சந்தா அப்படிங்கிற திட்டம் மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க. சமீபத்தில் கேபினெட் அதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருந்தாங்க. சரியா? ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸ், நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ் எல்லாமே இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற போர்ட்டலுக்கு கீழே அரசாங்கமே வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலே போதும், எல்லா விதமான ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த திட்டம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கு. அதை பத்தின செய்தியை தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ வேற ஏதாவது செய்திகள் இருக்கா இன்னைக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மற்றபடி இன்னைக்கு செய்திகள் பெரிய அளவில் இல்லை. இந்த செய்திகளை பார்த்துக்கோங்க. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.